ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து நேற்று லைவில் கொடுத்த அப்டேட். ஸோ கண்டினியூவாக நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் இந்த ஜூனில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் ஜூன் சொல்லியிருந்தோம் பிலோ செல் ஓப்பன் ஆகும்னு. நீங்கள் இதுலேயும் செல் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 பைப் சரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி சார்ட் ஃபாலோ பண்ணவங்க பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தான், பிலோ செல் ஓப்பன், அதாவது 1979 இல்லாட்டி 1980க்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு கட்டாயம் மார்க்கெட் வந்து செல் ஜோனுக்கு போகணும். கட்டாயம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஏ ஆப்ஷன் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கட்டாயம் இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இல்லை லைவ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லைவ்லையும் நீங்கள் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம், இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி போய்க்கலாம். ஸோ நல்லா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் மந்த்லேருந்து பார்க்க போகிறேன். ஸோ மந்த் பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து இந்த மந்த் வந்து கொஞ்சம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி மந்த்துக்கு தேவையான ஹை மட்டும் நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். மந்த்துக்கு தேவையான ஹை வந்து இந்த 2000, இப்போதைக்கு 2004 மட்டும் எடுப்போம். ஸோ அதோட நம்ம இந்த ஜோனு நமக்கு தேவை. ஸோ இந்த ஜோனு நான் எடுக்கிறேன். 84 எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, 84, 500 எடுங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு இது 2 பாயிண்ட்ஸும் போதும். அப்படியே வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருக்கிற இந்த வீக்கை விட மார்க்கெட் என்ன செய்யுது, இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நான் மூவ் பண்ணுறேன். ஸோ நல்ல கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட்டில் வந்து ப்ரீவியஸாக இருந்த வீக் தான் இருக்குது. ஸோ இந்த ஜூன் நீங்கள் எடுத்துக்கோங்க, கட்டாயம் தேவைப்படும். 1953 இல்லாட்டி 1952. ஸோ ஃபியூச்சரில் வந்து 1953 பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போக சான்சஸ் இருக்குது. 1932. ஸோ 1932 போனால் 908 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே இன்ட்ராடே போய்க்கணும். ஸோ இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ராடேயில் உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் என்னன்னா, ப்ரீவியஸாக இருந்த இந்த டேஸ், ப்ரீவியஸாக ஒரு 2 டேஸ் வந்து புல்லிஷ் கொடுத்த மார்க்கெட்டில், ஸோ அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நேற்று மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1982, 81 வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக வந்து பிரேக் அவுட் பண்ணலை. இந்த ஜூனுக்குள்ளே வந்து சைட்வேலாம் மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூனுக்குள்ளே இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. மேபி இது ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். பட் இன்னைக்கு நமக்கு இது க்ளூஸ் வச்சா கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம், மார்க்கெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ எதிர்பார்க்குறது வந்து மார்க்கெட்டில் எங்கே சின்ன சின்ன சப்போர்ட் இருக்குது, எங்கே அதுலேருந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம டவுன் சைட் எங்கே ஃபோக்கஸ் பண்ணலான்னு. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஜூனை எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஜூன், 1992. ஸோ ஃபியூச்சரில் 1992க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு லாங் பை போகிறோம். வேணா இதை நம்ம இப்போயே நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம் லாங் பை எங்கன்னு. லாங் பை இதுக்கு மேலே தான். கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது 1990 இருந்து 92 இல்லாட்டி 93 மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது நம்ம க்ரீன் கலராக சேஞ்ச் பண்ணிக்கோம், ஏன்னா அது பை ஆப்ஷன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு லாங் கேண்டில். ஸோ லாங் கேண்டில்னால நம்ம தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்குவோம். ஸோ இதில் பாருங்கள், நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தேவை. ஸோ இதுக்கு கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 1977 வருது. நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 1977 500 எடுங்க, கொஞ்சம் டீப்பாக, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. இன்ட்ராடேயில் வேறு நமக்கு தேவையான இந்த ஜோன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 1970க்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 72. ஸோ இப்போதைக்கு நான் 70 எடுக்கிறேன். ஸோ அப்ராக்ஸாக எடுப்போம். ஸோ இதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். மேபி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதனால நான் இதை ப்ளூ கலராக ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு கீழே பிலோ செல். செல் ஓப்பன் ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட் 1953 இல்லாட்டி 1948 இல்லாட்டி 50, அப்ராக்ஸாக நான் 50 எடுக்கிறேன். 50 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது டவுன் சைட். ஸோ இதில் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கு பிறகு மார்க்கெட் டவுன். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் நடக்குது, இதில் வந்துட்டு டவுன் சைட் வந்துட்டு இதில் மார்க்கெட் சப்போர்ட் அடிச்சுன்னா கட்டாயம் இதில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த இடத்துல நமக்கு செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டினியூவாக செல் ஆகலாம். மேபி இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் திரும்பவும் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகவும் சான்சஸ் இருக்குது. டிபெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் வார் சம்மந்தமான ஏதாவது நல்ல நியூஸ் திரும்பவும் எகெயின் கிடைச்சிச்சுன்னா, ஏதாவது
வார் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் அதிகளவாக நடக்கிற மாதிரி இருந்தால், வேறு 3வது நாடு ஏதாவது இன்வால்வ் ஆகுனா கட்டாயம் மார்க்கெட் திரும்புறதுக்கு மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போயுமே டாப்லஸோட கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. நமக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூவாக நமக்கு டவுன் சைட் தான். ஸோ இதுலேயும் 4 ஹவர் சார்ட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் வந்து நவம்பர் 6 கண்டினியூஸாக நம்ம டவுன் தான். மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு, கரெக்டாக க்ளோஸ் வச்சிருப்பது 1977க்கு கீழேயும் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபாலில் தான் இருக்குது. ஸோ இந்த 1970ல் ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அதான் இதில் எடுத்திருக்கேன். ஸோ வேணால் கொஞ்சம் டீப்பாக எடுக்கிறதா இருந்தால் இந்த ஜோனும் எடுக்கலாம், 1966ம் எடுக்கலாம். நான் இப்போதைக்கு 1966 எடுக்கிறேன். ஸோ 66 கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு திரும்பவும் நமக்கு மார்க்கெட்டில் பை ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது, சாரி செல் ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது நான் ஒரு சப்போர்ட் ஜோன்னால நான் இதை வந்து ஒரு ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ஒரு டிமாண்ட் ஜோன் ஷார்ட் டைமில். ஸோ 1966க்கு பிலோ நமக்கு செல் திரும்பவும் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் கட்டாயம் வந்து இந்த டார்கெட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரை நான் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறது கட்டாயம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், கட்டாயம் மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ ஃபோக்கஸ் ஆகிட்டு இந்த ஜூனில் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த கொடுக்குற ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக இந்த ஜூன் இல்லாட்டி இந்த ஜூனில் திரும்ப கிடைக்கலாம். அவன் கன்ஃபார்மாக சொல்ல போனால் இந்த ஜூனுக்குள்ளே வெயிட் பண்ணலாம். நமக்கு 82 81 மட்டும் வெயிட் பண்ணி இதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் நடக்க சான்சஸ் இருக்குது. இதில் ஒரு ஷார்ட் பை ஒரு லாங் செல் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்து 1 ஹவர் சார்ட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஏதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ட்ரெண்ட் லைன் தான் நம்ம நேற்று ஃபாலோ பண்ண ட்ரெண்ட் லைன் மட்டும்தான் இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் எடுக்கலாம். இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனான ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது இதுதான், மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி டெக்னிக்கல் ரீதியாக ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்து எகெயின் இந்த ஜோனுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு 1883லேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். இது தான் கரெக்டான ஒரு டெக்னிக்கல். ஸோ நான் செல் ஆப்ஷன் எதிர்பார்க்குறது 2 ஜோனில். ஒன்று இதில் கிடைச்சா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் டீப்பாக போகிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இந்த ஜோனில் நமக்கு ஒரு செல் ஆப்ஷன் கிடைச்சால் கட்டாயம் கொஞ்சம் டீப்பாக டவுன் சைட் வந்து மார்க்கெட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ மேபி அப்படி எதுவுமே நடக்கலை, மார்க்கெட் கண்டினியூவாக ஃபால், இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இதுலேயும் உங்களுக்கு செல் ஆப்ஷன் இருக்குது. பிரேக் அவுட் நடந்தால் பிரேக் அவுட்டுக்குரிய செல். ஸோ கட்டாயம் நீங்கள் அந்தந்த இடத்துல இருக்கிற ப்ரைஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ நாங்கள் எவ்வளோ ஜூன் சொன்னாலும் நீங்கள் ப்ரைஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ப்ரைஸை வச்சு நீங்கள் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செல்லுக்கான அப்டேட்ஸ். ஸோ பைக்கான அப்டேட் வந்து இதில் இருக்குது. ஸோ பைனா நம்ம எதிர்பார்க்குற பைனா பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் வந்து பெரிய லாங் கேண்டில். நீங்கள் வேணா பாருங்கள், இந்த இன்ட்ராடே போய் பாருங்கள். இன்ட்ராடே வந்து ஒரு பெரிய லாங் கேண்டில், ப்ரீவியஸாக இருக்கிற டேட் எல்லாமே பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் டவுன் வந்திருக்கு. ஸோ அதனால திரும்ப பை ஆப்ஷன் எதிர்பார்க்குறதா இருந்தால் ஒன்று நமக்கு ஃபண்டமெண்டல் ரீதியான ஏதாவது ஒரு அப்டேட் வரணும்.
ஃபண்டமெண்டல் ரீதியான அப்டேட்ஸ் வந்து இந்த வீக் எதுவுமே இல்ல. பெரிய நியூஸ் டைம்ஸ் எதுவும் இல்ல. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஒரு கன்டினியூவா ரேலி ஆக தான் சான்சஸ் இருக்கு. ஒரு வேள போக தான் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பை இருக்கு. பட் இந்த இடத்துல ஷார்ட் பை ட்ரை பண்ணாலும் நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ட்ரேட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எடுக்கிற பை. அதை விட கன்ஃபார்மான பைனா கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். 61, 62ல இருக்கு. பட் இங்க பிரேக் அவுட் பண்றத வச்சு தான் நம்ம சொல்லலாம். இதில் ஒரு லாங் 4 ஹவர் சார்ட்டோ இல்லாட்டி ஒரு 2 ஹவர் சார்ட்டோ வந்து சார்ட் பேட்டர்னில் வந்து ஒரு லாங் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த பை ஆப்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அதனால இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வேணா நம்ம இந்த பையை மட்டும் இப்போதைக்கு எடுப்போம். ஒரு ஷார்ட் பை இந்த ஜோனுக்குள்ள ஒரு பை கரெக்டான கன்ஃபார்மான பை இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சப்போஸ் இதுக்கு கீழே டாப் லாஸ் வச்சுக்கிறோங்க. பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்கறது மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஏ நடக்கணும். கரெக்டாக டெக்னிக்கல் ரீதியாக மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்தால் ஏ, அதுக்கு பிறகு நம்மளுக்கு பி இல்லாட்டி இந்த B1 மார்க்கெட்டில் நடக்கணும். ஸோ அப்படி எதுவுமே நடக்கலை, மார்க்கெட் கண்டினியூவாக ஃபால், இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் சி ஆப்ஷனை வந்து செல் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கலாம். கட்டாயம் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் இந்த ஜோனில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஆல்ரெடி பெண்டிங். 1953ல மார்க்கெட் பெண்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பெண்டிங் மார்க்கெட். அதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க்கெட் பெண்டிங். கரெக்டாக சொல்ல போனால் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் இப்படியும் வரையலாம். இந்த இடத்துல இருந்து எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து எடுத்தால் கரெக்டாக இந்த ஜோனுக்கு வரும். இந்த ஜோனுக்குள்ள நமக்கு ஒரு செல் ஆப்ஷன் கிடைக்கணும். பட் அதை விட நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்க போனால் இந்த ஜோன்ல இருந்து வரும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ மேபி ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். நான் ஸோ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து விக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஷெடோவோட. ஸோ இது ஷெடோ இல்லை. ஸோ கரெக்டாக பார்க்கணும்னா இது தான் ஒரு கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன். இது கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து நம்ம ஷெடோவோட கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கிறங்க. நமக்கு எதில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ பை ஆப்ஷன் சொல்ல போனால் நமக்கு நெக்ஸ்ட் பைன்னு சொல்ல போனால் அந்த 1990 1992க்கு மேலே தான் இனி பை ஆப்ஷன். என்ன காரணம்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா அந்த 2000 2004 வந்தாலும் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வந்து இந்த 2000க்கு பிலோ மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் வந்துடுது. ஸோ அந்த 2000 எல்லாம் நல்ல ஒரு ஜூன். என்னன்னா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன். ஸோ இதெல்லாமே நல்ல சப்ளை ஜோனாக இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ மேபி வார் சுச்சுவேஷன் ஏதாவது நியூஸ் அப்டேட் வந்தால் இது மாறுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது இந்த ஏபி இந்த ஜோன் தான் எதிர்பார்க்குறேன். அப்படி எதுவுமே நடக்கலாட்டி சி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாச்சும் நம்ம கீ ஜோன்ஸ் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்குவோம். நமக்கு கட்டாயம் கீ ஜோன் தேவை. ஸோ லாங் பார்ப்போம். ஸோ இந்த இதில் இருந்து பார்க்கலாம் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. ஸோ கீ ஜோன் எடுக்க போனோம்னா நமக்கு 1978 வருது. ஸோ ஷார்ட் டைமுக்கும் கொஞ்சம் பார்த்துக்குறோம். $87 வருது. ஸோ அப்ராக்ஸாக நான் சொன்னால் ஒரு ஈஸியான ஒரு கீ ஜோன் எடுப்போம். நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நல்ல கீ ஜோன் 1980. இந்த கீ ஜோனை வச்சு நீங்கள் மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பிலோ செல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அபவ் வந்து பை ஓப்பனாக இருக்கும். அப்படி ஓப்பன் பண்ணால் 1980 இருந்து
1990 இல்லாட்டி 92 மட்டும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு again நம்மளுக்கு பை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். என்னன்னா செல்லுக்கும் பைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி செல் ஜோனில் தான் இருக்கும். மார்க்கெட் செல்லில் ரன்னிங்கில் இருக்குது. அதனால் ப்ராப்ளம் இல்லை. எகெயின் மார்க்கெட் வந்து அபவ் 1980க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் என்ன நடக்க போகுது, 1990 1992க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் எகெயின் பை சைடு வந்து ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் போடுங்க. ஸோ லைவ் இன்னைக்கு வரும் ஒரு 4 PM பிறகு நான் அப்டேட் ஒன்று தரேன். ஸோ லைவ் இன்னைக்கு பெரிய நியூஸ் டைம்ஸ் இல்லை. ஸோ அதனால் கட்டாயம் வந்து டாப் லாஸோட கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெரிய நியூஸ் டைம்ஸ் இல்லை. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.